ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான போட்டி ஒன்று கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒவ்வொரு தட்டுலையும் வந்து 5 முட்டை இருக்கும். அந்த 5 முட்டையில் யார் அதிகமான முட்டை சாப்பிட்றாங்களோ அவங்க போட்டியாளர் வந்து வெற்றி பெற்றார் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. ரெண்டாவது யார் கம்மியான முட்டை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 2ஆம் ப்ரைஸு. இப்படி ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. மொத்தம் 3 ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த்தியான போட்டி. இதில் எந்த வித இதுவும் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ யார் அதிக முட்டை சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 1 2 3. ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டா. மேம், நான் சாப்பிட்றேன் மேம். அதிக முட்டை சாப்பிட்றேன் மேம். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் மேம். முட்டை நல்லா இருக்கும் மேம். நான் சாப்பிட்ருவேன் மேம். ரீட்டா சாப்பிட்டது 3 முட்டை தான் சாப்பிட்ருக்காங்க. ரீட்டா நீங்கள் ஏந்து நில்லுங்க. அடுத்ததா யாஷிகா எத்தனை முட்டை சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். மேம், நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன் மேம். ஆனால் எனக்கு முட்டைனாலே எனக்கு பிடிக்காது. பரவாயில்ல, போட்டின்றதால நான் சாப்பிட்றேன். கண்டிப்பாக ரீட்டா விட ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் மேம். ஓகே, உங்களுடைய எண்ணம் வந்து செயலில் இருக்கணும். கண்டிப்பாக பாருங்க மேம். சாப்பிட முடியாமல் சாப்பிட்றேன் மேம். சாப்பிடு யாஷிகா, சாப்பிடு. ஸோ யாஷிகாவும் 3 முட்டை தான் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு மேலே சாப்பிட முடியல அவங்களாலையும். அடுத்தது யாஷிகா ஏந்துருங்க. அடுத்தது மோனிகா நீங்கள் எத்தனை முட்டை சாப்பிட்றீங்கன்னு பார்ப்போம். மிஸ், நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் மிஸ். கண்டிப்பாக நான் முட்டை அதிகமாகவே சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 2 முட்டையாவது நான் சாப்பிடுவேன். கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் இந்த முட்டையை. பாருங்கள் மேம், நான் முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேம். அடுத்த முட்டை இப்போ சாப்பிட்ருவோம் மேம். அடுத்தது 3வது முட்டையை சாப்பிட்ருவோம். 4வது முட்டையை சாப்பிட்றோம் மேம். கண்டிப்பாக சாப்பிடுவோம். பாருங்கள் மேம். குட் மோனிகா, சீக்கிரம் சாப்பிடுங்க. மோனிகா 4 முட்டைகளை சாப்பிட்ருக்காங்க. சூப்பர் மோனிகா. அடுத்ததாக கருப்பழகி நீ தான் அடுத்தது. நீ முட்டையை சாப்பிட்ற, அதிகமாக சாப்பிட்ற. உன் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். கருப்பழகி அதிகமான மோனிகா விட நீ அதிகமாக சாப்பிடணும். ஹையஸ்ட் நீ தான் சாப்பிடணும். மேம், என் மேலே உள்ள நம்பிக்கை நான் கண்டிப்பாக வீண் போக விட மாட்டேன். கண்டிப்பாக 6 முட்டைகளை சாப்பிடுவேன். பாருங்க. ஓகே, ஸ்டார்ட். 2வது முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே கருப்பழகி. எனக்கு முட்டை சாப்பிட்றதுலாம் ஈஸியான ஒன்று மேம். நான் எத்தனை முட்டை வேணா சாப்பிடுவேன். 4வது முட்டையை சாப்பிட போறாளே. சூப்பரா இருக்கு. கருப்பழகி 5 முட்டை சாப்பிட்டா. வெரி குட், சூப்பர். அடுத்தது கரண் சாப்பிட போறாப்ல. கரண், நீ எத்தனை முட்டை சாப்பிட போறேன்னு தெரியல. பட் ஆனால் நீ முட்டையை வந்து சாப்பிடுவான்றது நம்பிக்கையே எனக்கு இல்லை. பட் நீ முட்டையை பார்த்தோன்னே ஒரு வெறுக்கிற மாதிரியே இருக்கு. பாரு எப்படி நீ சாப்பிட்றன்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. மேம், என்னால் சாப்பிட முடியும் மேம். நான் சாப்பிட்றேன் பாருங்க. கரண் 2வது முட்டையை நோக்கி சாப்பிட்டுட்டு இருக்கானே, பரவாயில்லையே. கரணால 2 முட்டை தான் சாப்பிட முடியுது. கரண் ஏந்திரடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டில் ப்ரோட்டீன் இன்டேக்கு. ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ப்ரோட்டீன் கண்டிப்பாக நாம் எடுத்துக்கணும். அப்போ ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறியில் இருக்குது. அப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். பட் என்னென்னா அதிகமாக எடுத்துக்கூடாது, கம்மியாக எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி எடுத்துக்கலாம், அதிகமாக எடுத்துக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இன்றைக்கி யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? எப்பயுமே பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. எல்லாம் செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. செல்ஃபோனில் ஃபுல்லாக கேம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான், நீங்கள் ஃபுட்டுலேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுட் காம்படிஷன் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட் காம்படிஷனில் யார் நல்லா பெஸ்ட்டாக வராங்கன்னு பார்ப்போம். அதோட எனக்கு மந்த்லி வைஸ் வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்கன்றது எனக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை கூட்டு வந்து பேரண்ட்டை கூட்டு வந்து சொல்லணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முட்டை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டாவிலேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா? இப்போ கரண்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ கரண் வந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு நான் பார்ப்பேன். ஸோ கரண், லெட் வி ஸ்டார்ட். சீக்கிரம் சாப்பிடுங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். எம்மி. இன்னைக்கு ஒரு கோழி ஒரு பிடி பிடிச்சிடுறோம் பாருங்க. வா, பரவாயில்ல. கரண் சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. எவ்வளோ சாப்பிட்றாரு பார்ப்போம். மேம், நான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா இங்கே இருக்க கோழி எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவேன் பாருங்க. சூப்பர். டேஸ்டா இருக்கு மேம். எந்த ரெஸ்டாரண்ட்ல வாங்குனீங்க, எங்க வாங்குனீங்க? செம டேஸ்டா இருக்கு. கரண்ட் ஸ்டாப். நீங்க ஓரளவு சாப்பிட்டீங்க. ஓகே, எழுந்துருங்க. மேம், சூப்பரா இருந்தது மேம். ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். நெக்ஸ்ட் கருப்பழகி, நீங்க என்ன பண்றீங்க பார்ப்போம். கருப்பழகி, நீங்க நல்லா சாப்பிடணும். ஓகேவா? நீங்க உடம்பு ரொம்ப லீனா இருக்கீங்க. கண்டிப்பா சாப்பிடணும். மேம், அதை பார்த்து இடப்படாதீங்க. நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் பாருங்க. ஓகே, நான் பார்க்க தானே போகிறேன். சூப்பராக இருக்கு மேம். ஸோ கருப்பழகி சாப்பிட்டாங்க. அடுத்து யார் சாப்பிட்றான்னு பார்ப்போம். அடுத்ததாக நம்ம மோனிகா, வாங்க வந்து சாப்பிடுங்க. எம். மேம், சூப்பராக இருக்கு மேம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு மேம். சாப்பிடுங்க மோனிகா, நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ சாப்பிடுங்க. சாப்பிட்டு திருப்தியாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் மோனிகா, டைம்
1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷத்தில் சாப்பிடணும் தான் போட்டி. பாருங்கள் அதுக்குள்ளே சாப்பிடணும். மேம் நீங்கள் இனிமேட்டு டைமே வைக்காதீங்க மேம். நெக்ஸ்ட் டைம்லாம் எங்களுக்கு டைமே வைக்காதீங்க. டைம் வச்சிங்கன்னா தான் எங்களால் சாப்பிட முடியல. டைம் வைக்காமல் எங்களுக்கு ஒரு நாள் வாங்கி கொடுங்க மேம். எல்லோரும் நல்லா சாப்பிட்றோம். ஓகே, இது வந்து போட்டின்றதெல்லாம் கண்டிப்பாக டைம் வச்சு தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுப்போம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே. ஓகே, ஏய் ஜாலி 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 ஜாலி. ஏய் ஜாலி 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 ஜாலி. பார்ட்டியா? சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பார்ட்டியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே மணிக்கா, டைம் வந்துச்சு எழுந்துடுங்க. நீங்கள் வாங்க சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்ப்போம். மேம் இது எனக்கு அசால்ட்டு மேம். கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவோம் பாருங்க. யா சூப்பர் சூப்பர் மேம். சூப்பராக இருக்குது மேம். போதும், நீங்கள் சாப்பிட்டது போதும். டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்க்கலாம். மேம் எனக்கு மட்டும் நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்க மேம். இன்னும் வர வந்து என்ன பண்ணுறீங்க மேம்? அந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணல. ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மேம் பண்ணணும். எனக்கே நீ சொல்லி கொடுக்குறியா பாடம்? எனக்கு தெரியும். 3 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ரூல்ஸ் இருக்குது. நீ பண்ண உட்காந்து சாப்பிட்டுருந்தா யார் என்ன பண்ணுறது? அதுக்கு தான். அடுத்து ரீட்டாக சாப்பிடுங்க. மேம் மேம் சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ மேம். வாவ், என்ன இன்னைக்கு ரீட்டா ரொம்ப நிறையா சாப்பிட்றேன். பரவாயில்லையே, ஜெயிச்சிருவா போல. சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். ஸோ இந்த போட்டியின் வெற்றியாளர் ரீட்டா. ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நீங்கள் இந்த 2 உணவு சாப்பிட்டீங்களே, 2 உணவிலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. மேம் எனக்கு தெரியுது மேம். சொல்லுங்கள் மணிக்கா. மேம் எக்கு வந்து சாஃப்டாக இருந்தது மேம். இது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருந்தது மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா கை தட்டுங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் யார் ஜெயிச்சாங்கன்றது கரெக்டாக இது பண்ணி மேடம் கூட டிஸ்கஸ் பண்ணி யாருக்கு என்ன கிஃப்ட்ன்றது அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வச்சு தான் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ எல்லாம் தவறாமல் கலந்துங்க. ஓகே ஓகே பாய். ஸோ இப்போ நீங்கள் கிளாஸுக்கு செல்லுங்கள். மேம் தேங்க்யூ மேம். மேம் தேங்க்யூ மேம். மேம் தேங்க்யூ மேம். மேம் தேங்க்யூ மேம். மேம் தேங்க்யூ மேம்.